சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களினுடைய நடவடிக்கையை வைத்து சிலர் அவர்களை குறை சொல்லுகிறார்களே ஏன்? அவங்க நல்லவங்க தானே, எதற்கும் அஞ்சாதவங்க, எதற்கும் கலங்காத மனம் கொண்டவங்க, எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணம் கொண்டவராக இருக்கக்கூடிய இந்த நபர்களை எப்படி குறை சொல்ல மற்றவங்களுக்கு மனசு வருது? தன்னுடைய சுய சாமர்த்தியத்தால் எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய நபர்கள், பல சிறப்புகளை பெறக்கூடிய நபர்கள், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்க விரும்பாத நபர்கள், சுதந்திரமாக எனி டைம் ஃப்ரீடமாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், தனக்கென்ன தனி வழி கொண்டவர்கள், தனி பயணம் காண்பவர்கள். அப்போ சிம்மராசியில் பிறந்த ஆண்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் எப்படி இவங்களை மக்கள் குறை சொல்கிறாங்க? இளையான்குடி மாறனார் சிம்மராசி தான். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர் சிம்மராசி தான். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா சிம்மராசி தான். நடிகை ஸ்ரீதேவி சிம்மராசி தான். கல்பனா சாவ்லா சிம்மராசி தான். இப்படி சிம்மராசியில் சாதித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ சிம்மராசி ஆண்களுக்கு என்ன தான் குணம் இருக்குது, ஏன் தான் சிலருக்கு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். சிம்மராசியினுடைய பெருமைகளையும் எடுத்து நான் உங்களுக்கு முழுவதுமாக சொல்கிறேன். வீடியோவினுடைய நீல அகலம் கருதி ரொம்ப யோசிக்காதீங்க. வீடியோவினுடைய கருத்துக்களை மட்டும் கவனமாக பாருங்கள். சிம்மராசிக்காரர் சிங்கம் போல் இருப்பார். கவன ஈர்ப்புக்காக எப்பயும் எது வேணாலும் செய்வார். அவர் அட்ராக்ட் மற்றவங்களோட பார்வை தன் மேலே படணுங்கிறதுல கவனமாக இருப்பார். மிகுந்த மனநிறைவு காட்டுவார். இவருக்கு சிங்கம் மாதிரி இருக்கவும் தெரியும். அதே மாதிரி பூனை போல மாறி அமைதியாக அன்பாக இருக்கவும் இவரால் முடியும். தற்பெருமையாக இருக்கவும் தெரியும். அதே போல் பொறுமையாக இருக்கவும் தெரியும். தன் தற்பெருமைக்கு பங்கம் வந்துடக்கூடாது. இவர் எப்போதுமே 4 பேர் புகழணும், புகழ்கிற மாதிரியான காரியங்களைத்தான் இவர் செய்வாரும் கூட. அதாவது புகழணும்னா சும்மா அவரை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் நினச்சாலே நம்ம அவரை புகழ்ந்து தான் பேச வேண்டியதாக வரும். பிற ராசியில் பிறந்த ஆண்களை விட எல்லா வகையிலையுமே ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நபர், பிடித்த பிடிய வலிமையாக வலியுறுத்தக்கூடிய நபர், எப்போதுமே பிறருடைய கவனத்தை தன் மீது வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர். இப்படியெல்லாம் மற்ற ராசியை விட இந்த ராசியில் உள்ள ஆண் வித்தியாசமாக இருப்பார். பொது நிகழ்ச்சியில் போய் இவரை பங்கேற்றுக்கிட்டாரு அப்படின்னா, இவரை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தீங்க, இவர் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா இவருக்கு சரியான மதிப்பு கொடுக்கணும். இவரை மரியாதையாக அங்கே நடத்தணும். சிம்மராசி ஆண்களோட நீங்கள் ஒரு நிமிஷம் பேசி பார்த்தாலே தெரியும். அவங்க பேச்சில் அதிகமாக நான் அதை சாதித்தேன், என்னோடது, இது என்னுடைய வீடு, இது என்னது, என்னுடைய நான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்கே ஒரு சிம்மராசிக்காரை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அவர் சாப்பிட தான் வர்றாரு அப்படின்னா அவரை சரியாக கவனித்து அனுப்பணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு சிம்மராசிக்காரரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவரை சிறப்பாக மரியாதை செலுத்தணும், மரியாதை செய்யணும். அவருக்கு காதல் உணர்வாக இருக்கட்டும், காதல் உணர்வுலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு, சிம்மராசி ஆண்கள் தான். இப்போ அந்த பைக்கில் போகிற வழியில் பார்க்குறது, சைக்கிள் கேப்பில் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறது, அப்படியெல்லாம் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு வைங்க. சாலையில் போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரியமாக சாலையில் வர்றாங்க. உடனே ஒரு சைக்கிளையோ பைக்கையோ காரையோ நிறுத்தி அந்த பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணை அனுப்பி வைப்பார். அதுக்கப்புறம் தான் இவர் போகிற வேலைக்கு போவார். அந்த அளவுக்கு காதலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். காதலிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி ஓடுற நபர்கள் சிம்மராசி ஆண்கள் கிடையாது. அதுவும் ஈவினிங் டைம்லலாம் காதலியோட உட்காந்து ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சா, வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரராக இருந்தாலும் வேலையை விட்டுட்டு அல்லது வேலையில் பர்மிஷன் போட்டுட்டு எதையாவது ஒன்று சொல்லியாவது வேலையிலேருந்து தப்பிச்சு பொழைச்சி புறப்பட்டு ஓடி காதலியோட போய் சாயந்தரம் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிடுவார். அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு நபர். காதல் மன்னர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள். இப்போ இங்கே பிரச்சனை இங்கே உண்டாகும்னா, இவர் பார்க்க நினச்ச நேரத்தில் தன் காதலியை பார்க்கணும். அப்போ காதலி பிஸியாக இருந்தாலோ காதலி அவங்க வீட்டில் இருந்தாலோ வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ பிரச்சனை உண்டாகுது.
இப்ப இந்த காதலனை, சிம்ம ராசி காதலனை எப்படி கையாள வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாம போறதுனால அங்க பிரச்சனை உருவாகுது. பிறர் மேல பாசம் வைப்பாரா? ஆமா, பாசம் வைப்பாரு. விசுவாசமா இருப்பாரா? ஆமா, விசுவாசமா இருப்பாரு. சிம்ம ராசிக்காரர் சிங்கமாக இருந்தாலும் பூனையை போல அவர் இப்போ ஒரு காதலி கையில் ஒரு உணவு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பூனையோ நாயோ ரொட்டி துண்டு வச்சுருந்தாக்கா அது கையில் வாங்கிக்காமல் அதை அப்படியே சாப்பிட்ருமில்ல, அந்த மாதிரி காதலி கையில் ஒரு ரொட்டியோ பிஸ்கட்டோ வச்சுருந்தாலும் பூனை மாதிரி அவங்க கையில் இருக்கிறத அப்படியே கவ்வி பிடிச்சி அப்படியே கடித்து சாப்பிடவும் விரும்புவார். அப்படி செய்வார். அப்படி பூனை போலவும் மாறுவார். அவ்வளவு அன்பாகவும் மாறுவார். அவர் அடக்கி ஆள தெரியணும். அவர்கிட்ட கனிவோடு பழக தெரியணும். பாசம் காட்ட தெரியணும். அவர் மேல விசுவாசம் வைக்க தெரியணும் அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணுக்கு. சிம்மராசி ஆண் காதலில் நல்லவர் தான். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் சில நேரம் அச்சமூட்டுவதாக இருக்கிறதுனால அந்த காதலிக்கு கொஞ்சம் பயம் ஒதுங்க நினைப்பாங்க. அதுலேயே பிரச்சனைகள் உண்டாகும். எப்பயுமே சிம்மராசி ஆண்கள் மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி கூட்டம் இல்லைன்னா கூட்டத்தை உருவாக்குவாங்க. அவங்க மக்கள் கூட்டம் அவங்களுக்கு தேவை. எப்பயுமே ஒரு 5 பேர் 10 பேராது பக்கத்தில் இருக்கணும். அவங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் சிம்மராசி ஆண்களோட வாழ்க்கையில். சிம்மராசி ஆண்களை 2 வகையாக பிரிக்கலாம். 60% பேர் முரட்டுத்தனமானவர்கள், 40% பேர் மென்மையானவர்கள். 60-40ன்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த 40% பேர் மென்மையான பண்புடையவர்களாக இருப்பாங்க. மென்மையான பண்புடைய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே கட்டுப்பாடுகள் வைத்த நபராக இருப்பாங்க. ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு ரூல்ஸ் வச்சவங்களா இருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பொதுவாக பார்க்கறதுக்கு அமைதியானவராக இருப்பாங்க, அழகானவராக இருப்பாங்க. பழகும்போது தான் இந்த 2 வகையில் எந்த வகைன்னே புரியும். 60% வருதா 40% வருதான்னு பழகும்போது தான் தெரியும். அவர் வற்புறுத்தும் வகையிலான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காரா, இல்லை மென்மையான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காரா அப்படின்னு. குறிப்பாக சில சிம்மராசிக்காரர்கள் அந்த 60% சொன்னேன்ல, மிகைப்படுத்தும் தன்மை உடையவராக இருப்பார்கள். மிகைப்படுத்துறதுனா நம்பர்ஸ் எப்பயுமே ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர்ஸ் அதிகமாக சொல்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு புரியணும்னா, ஒரு சிம்மராசிக்காரரை பார்த்து எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட 1 ஏக்கர் தான் இருக்கும், ஆனால் 10 ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படிம்பார். எத்தனை கார் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் நம்மகிட்ட ஒரு 7-8 கார், 3 கார் வச்சுருப்பார், 7-8 கார் இருக்குது அப்படிம்பார். அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலுமே நியூமரிக்கில் அதிகப்படுத்தி சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர். அது மிகைப்படுத்தும் போக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை அவன் அள்ளி விடுறான்டா, அவன் பில்டப் போடுறான்டா அப்படி குறை சொல்கிறவங்க இருக்காங்க. இது அவருடைய இயல்பு. சிம்மராசிக்காரர்கள் 60% பேருடைய இயல்பு அள்ளி விடுவாங்க. சொத்து விவரங்களை பேசும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கு தகுந்த மாதிரி மிகைப்படுத்தி பேசிடுவாங்க. அவங்க 2 கார் வச்சுருந்தாலும் எத்தனை கார்னு கேட்டிங்கன்னா 4-5 கார் இருக்குங்க அப்படின்றாரு. ஆமாம். இப்போ இந்த குணம் சில நேரங்களில் மேசராசி ஆண்களிடமும் மகர ராசி ஆண்களிடமும், இந்த 2 ராசிக்கிட்ட பார்க்க முடியலன்னா கூட தனுசு ராசி ஆண்கள்கிட்ட இந்த வகையை இந்த பார்க்கலாம். அள்ளி விடுறது, மிகைப்படுத்துறது இருக்குல்ல, இது பார்க்கலாம். மேசராசி, மகர ராசி, தனுசு ராசி எல்லா ஆண்கள்கிட்டும் கிடையாது, சில ஆண்கள்கிட்ட. நான் சிம்ம ராசியிலே 60% தானே சொல்கிறேன், மீதி ஆட்கள் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ இந்த வகையை சார்ந்த, அதாவது மேசராசி, தனுசு ராசி, மகர ராசி அள்ளி விடுற ஆண்கள், சிம்ம ராசி அள்ளி விடுற ஆண்கள் பேசிக்கும் போது எப்படி இருக்கும்? இவங்களுக்குள்ள மீட் பண்ணி பேசிக்கிட்டே எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒன்றா ஒரே இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறத அவங்களுடைய உடல் அசைவுகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். இப்போ 40% மென்மையான பண்புடைய சிம்மராசி ஆண்கள்னு சொன்னேன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க, பழகுவதற்கு எளிமையாக இருப்பாங்க. அதாவது தாங்களா முன் அவங்களா பேச மாட்டாங்க, யாராவது பேசினா தான் அவங்க பேசுவாங்க. அந்த மென்மையான ஆண்கள் 40% ஆண்கள் தானே முன் பேசுவது இல்லை. நீங்கள் யாராவது போய் பேச தொடங்குனீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்னா அந்த 40% சிம்மராசி ஆண்கள் விடாப்பிடியாக இருப்பாங்க, அவருடைய கருத்தில் விடாப்பிடியாக இருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பொதுவாக சொகுசு வேணும், ஆடம்பரம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. நடைமுறைக்கு தகுந்த மாதிரி கனவு காண்கிறத விட பெரிய பெரிய கனவுகளை காண்பதில், அதையும் மிகைப்படுத்தி பெரிய அளவில் கனவு காண்பதில்
எதிர்கால இலக்குகளை அப்படியெல்லாம் இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணுறதில்ல அவங்கள மாதிரி ஆள் கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க கனவு காணுவாங்க. இப்போ இவங்கக்கிட்ட ஒரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை முழுவதுமே தனக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைத்தனத்தோடவும் அவங்க இருப்பாங்க. பாருங்களேன், முரட்டு குழந்தை, முரட்டு சுகமும் இருக்கும், குழந்தைத்தனமும் இருக்கும். பார்க்குறத எல்லாம், அதை குழந்தைத்தனம்னா என்னென்னா, பார்க்குறத எல்லாம் வசப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்கும். இப்போ குழந்தைய கடை கூட்டு போனால் எல்லாத்தையும் வாங்கணுங்கம்ல, அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வசப்படுத்திக்கணும்னு நினைக்கும். சொந்த நிலையில் எல்லாத்தையும் எதையுமே தன் சொந்தமாக்கணும், சொந்த நிலையில் வாழணும், இன்னொருத்தட்ட இரவல் வாங்கியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு. அது கார பங்களாவை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரிய ஆசைகளை போற்றக்கூடிய நபராக இருப்பாங்க. 5 வயசு குழந்தையா இருந்தால் கூட சிம்மராசி ஆண் பெரிய ஆசை தான் வரும். 5 வயசு பையனுக்கு பைக்கு பற்றி ஆசை வரும். நான் சிம்மராசி குழந்தைகளை பற்றி தனியாகவே வீடியோ பண்ணுறேன். இந்த 12 வீடியோ முடியட்டும், இந்த 12 வீடியோ முடிஞ்சோடனே ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் சிம்மராசி பெண்களை பற்றி வீடியோ வரும். நான் இந்த 12 முடிச்சுட்டு அடுத்த 12 வீடியோ சிம்மராசி குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், கன்னிராசி குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், ஒரு கன்னிராசி குழந்தையாக இருக்கட்டும், ஒரு துலாம் ராசி குழந்தையாக இருக்கட்டும், அது எப்படி ரெண்டும் பழக முடியுமா, ஒரு மேசராசி குழந்தை, ரிஷபராசி, கடகராசி, மிதுன ராசி, ஒரு ராசியாக மேசத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் குழந்தைகளை பற்றி வீடியோ தர்றேன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக. ஆடம்பரத்தினுடைய அம்சம் எதில் இருக்கிறதோ அதை விரும்பக்கூடியவராக சிம்மராசி ஆண்கள் இருப்பார்கள். அது அவங்களோட ஆசை பட்டியலுக்கு வந்துடும். அது கடினமாக உழைத்து அதை வாங்கி விடுவார்கள். சிம்மராசியில் பிறந்த ஆண்களுக்கு சில விசித்திர குணங்கள் இருக்கு. புகழ்ச்சியை அதிகம் விரும்புவார்கள். சிம்மராசி ஆண்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவர் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட முடியும். புகழ்ந்து பேசும்போது அவர் பெருமைப்படுவார். புகழ்ந்து பேசினா யாரு புகழ்றீங்களோ அவங்கள நேசிப்பாரு சிம்மராசி ஆண். அப்ப நல்ல மனநிலையை நீங்க அவருக்குள்ள உருவாக்கணும்னா அவரை பாராட்டணும். திரும்ப சொல்றேன், பொய்யா பாராட்டக்கூடாது. அவர் செய்த சாதனைகளை சொல்லி அவரை நீங்க பாராட்டணும். சிம்மராசி ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதா சொல்லணும் அப்படின்னா, கேட்டது பாதி கேட்காது பாதின்னு ஏதாவது தகவலை கேட்டா அது அப்படியே உண்மை நிலையை விசாரிக்காம அப்படியே நடவடிக்கையில் இறங்கிடுவாங்க. அது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால சில பாதிப்புகள் அடைவாங்க சிம்மராசி ஆண்கள். இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும். இப்போ விருந்தினராக ஒரு ஆண் வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு அப்படின்னா, விருந்தினராக நீங்கள் சிம்மராசி ஆணை வீட்டுக்கு அழைச்சிருக்கிறீங்கன்னா, சரியாக கவனிக்கலைன்னா வேண்டா வெறுப்பாக வெளியில் போயிடுவார். நீங்கள் வேண்டா வெறுப்பாக அவரை டீல் பண்ணாலோ பணிவிட சரியாக செய்யலைனாலோ சிம்மராசிக்காரரு அதை சகிச்சுக்க மாட்டார். அழைக்கப்பட்ட இடத்துல அவர் எங்கே போயிருக்காரோ அங்கே இருக்கக்கூடிய மொத்த நபரினுடைய கவனமும் உபசரிப்பில் இவர் மேலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நீங்கள் சிம்மராசிக்காரரை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவரோடவே இருந்து அவர் நலனை விசாரித்து அவரை சரியாக கவனிக்கணும். இல்லைன்னா அது பிரச்சனையாக மாறிடும். அது மென்மையான பண்புடைய ஒரு சிம்மராசிக்காரராக இருந்தாலும் சரி, அந்த 60-40 சொன்ன 2 சிம்மராசியுமே அப்படித்தான். யாராவது அத்திப்புத்த மாதிரி சில சிம்மராசிக்காரர்கள் இந்த கவனிக்கும் விஷயத்தில் நம்மளை கவனிக்கலனாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து போவாங்க. அது அத்திப்புத்த மாதிரி அதாவது 1% 2% இருந்தால் தான் உண்டு. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களை வீட்டுக்கு அழைச்சிங்கன்னா உபசரிக்க வேண்டும். சண்டை வந்தாலும் சரி, சவால்கள் வந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர் தனக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சக்தியையும் பயன்படுத்தி வெற்றியை சுவைக்காமல் ஓயவே மாட்டார்கள். இந்த தன்னாலே ஒரு தடவை அழுத்தி விட்டா போதும், தன்னாலே வெடிக்கும் பாருங்க துப்பாக்கி. அந்த மாதிரி நான் ஸ்டாப் முறையில் போராடக்கூடியவர்கள் யாருன்னா சிம்மராசி ஆண்கள். சிம்மராசி ஆண்களினுடைய கோபத்துக்கு எல்லை என்பது கிடையவே கிடையாது. சில சிம்மராசி ஆண்கள் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு வன்முறை அளவுக்கு கூட போவார்கள். அது எதிர இருக்கக்கூடிய சண்டையை பொறுத்து, எதிர இருக்கக்கூடிய சவாலை பொறுத்து இவர் என்ன ஆயுதம் எடுப்பாருன்னு தெரியாது. எதிரியை பொறுத்து இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். வன்முறைக்கு கூட போவார். எல்லா சிம்மராசியும் போவாங்கன்னு சொல்லல, சிம்மராசிக்காரர் எதுக்கும் துணிஞ்சவராக இருப்பார்னு சொல்லவார். 90% சிம்மராசிக்காரர் வன்முறைக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. அப்படி ஒரு வன்முறை சூழ்நிலை அமைந்தால் கூட அதுக்கும் துணிச்சலாக இறங்குவார் சிம்மராசிக்காரர்னு சொல்ல வரேன். சிம்மராசி எல்லாரும் வன்முறை பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. அதுக்கான சமயம், அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சா இறங்குவார். அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு கெட்ட பேர் வரும்.
மென்மையான பண்புடைய சிம்மராசின்னு 40% சொல்லியிருக்கிறோமா, அவங்களும் சண்டையில் ஈடுபடுவாங்க. என்ன கொஞ்சம் மென்மையாக சண்டையில் ஈடுபடுவாங்க. அவங்க அந்த 60% கோவத்துக்கு எல்லையே இல்லை, இந்த 40% கோவத்துக்கு எல்லை இருக்கு. ஆனால் கோவம் வரும், பெரிய பிரச்சனை இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கும் கோவம் வரும். சிம்மராசிக்காரர்கள் தான் ஒரு தவறு செஞ்சுட்டார் அப்படின்னா அதை அவர் ஏற்றுக்குவாரா அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டார். தான் எந்த குற்றமும் செய்யவில்லை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி வாக்குவாதங்களிலே ஈடுபடுவார் சிம்மராசிக்காரர். அப்போ அவருக்கு கெட்ட பேர் வரும். இந்த ஒரு 40% மென்மையான சிம்மராசி சொன்னமே, அவங்க சில நேரம் தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள், தண்டனையை ஏற்றுக்கொள்வார்கள். சிம்மராசி ஆண்கள் அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்பிட மாட்டாங்க. மற்றவங்க மேலே நம்பலனாலும் பரவாயில்ல, அவநம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன் மேலே தகுதிக்கு மீறிய தன்னம்பிக்கை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பலவீனமாக சில நேரங்களில் மாறும். முல்லான்னு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு முறை போனார். அங்கே உள்ள நெடுஞ்சாலையில் கார் ஓட்டிக்கிட்டு போனார். அப்போ முல்லா அமெரிக்கா போயிருக்காரு. ஒரு ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னா ஃபோன் பண்ணுறாங்க. முல்லா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அமெரிக்கா ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ மனைவி ஃபோனில் சொல்கிறாங்க, கவனமாக ரோட்டில் போங்க, யாரோ இருக்கேன் ரோட்டில் தப்பான பக்கத்தில், இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கா, யாரோ ஒருத்தன் தப்பான ரூட்டில் காரை ஓட்டிகிட்டு போகிறானா, தொலைக்காட்சியில் அதை படம் பிடிச்சி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அமெரிக்கா டிவி இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் பார்த்து எனக்கு தெரியுது, கொஞ்சம் ரோட்டில் கவனமாக போங்க அப்படின்னு மனைவி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மனைவி கவனம் சொல்கிறாங்க, இது மாதிரி டிவியில் போயிட்டுருக்குன்னு. அப்போ முல்லா ஃபோனில் சொன்னார் உடனே, ஒருத்தனா என்ன சொல்கிற, ஒருத்தன் மட்டுமா ரோட்டில் இப்படி போகிறான், என்னை தவிர எல்லா முட்டாளும் இந்த ரோட்டில் தப்பாக தான் போயிட்டுருக்கான், எல்லாரும் வாகனங்களை தவறாகத்தான் செலுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இப்போ ரோட்டில் தப்பாக போகிறது யார்? அந்த முல்லாதான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு 300 காலு 30 காலுன்னு சாதிச்சு நிற்பாங்க சிம்மராசி ஆண்கள். தான் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை அவ்வளவு எளிதிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், சிம்மராசிக்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட குணமாக பார்க்கப்படுது மற்றவங்களால். எல்லாரும் கெட்டவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும், மற்ற நேரங்களில் கிடையாது. எப்போதுமே தன்னை பற்றி சிந்திப்பார். அதனால் தனக்குத்தானே கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சந்தேகங்கள் உண்டாகும். தன் திறமை மீது சந்தேகங்கள் உண்டாகும். எப்படின்னா, பிறரினுடைய திறமைகளோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு நிகராக நமக்கு திறமை இல்லையோ அப்படின்னு தன் திறமை மீதே சந்தேகம் வரக்கூடிய நபராக சிம்மராசிக்காரர் சில நேரத்தில் ஆயிடுவார். அவர் செய்யக்கூடிய வேலைகளை தன் முழு திறனையும் நம்ம வெளிப்படுத்தலையோ அப்படின்னு நினைப்பார். இப்படி எப்போ நெகட்டிவ் மைண்டு உண்டாகுதோ அப்போ தோல்வி ஆவார். சிம்மராசிக்காரருக்கு தோல்வி வந்தாலே, நீங்கள் சிம்மராசிக்கு தோல்வி வராது, அப்படி வந்தால் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும், இது போல் அவர் யோசிச்சிருக்காருன்னு அர்த்தம். தன்னுடைய மனசில் அளவுக்கு மீறி எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறது அவருக்கு தோல்வியை கொடுக்கும். அவர் நிர்ணயித்த இலக்குகளை பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன திறமை இருக்கோ திறமைக்கு உட்பட்ட இலக்குகளை நிர்ணயிக்காமல், திறமைகளுக்கு அப்பா தன்னால் முடியாத ஒன்றையும் கூட யோசிச்சு கற்பனை பண்ணி அதுக்கு முயற்சி எடுத்தாக்க அந்த முயற்சி தோல்வியில் தானே முடியும். அப்போ அது ரிஸ்காக தானே வரும். அப்போ அந்த ரிஸ்க்கு சில நேரம் சிம்மராசி ஆண்கள் தன் வாழ்க்கையில் பார்ப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடத்தில் நீச்சல் பயிற்சியாளர் இருந்தார். அவர் ஒரு தடவை கூட தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டார். ஏராளமான மாணவர்களுக்கு தண்ணிக்குள்ளே இறங்காமல் நீச்சல் கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் ஸ்டூடெண்டெல்லாம் பர்ஃபெக்டாக நீச்சல் கற்றுக்கிட்டான் அவர்கிட்ட. ஒரு நாள் கரையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது, மாணவர்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீச்சல் குளத்து கரையிலேருந்து உள்ளே விழுந்துட்டார். எப்படியோ தவறி உள்ளே விழுந்துட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் நீச்சல் கற்றுக் கொடுக்க தெரியும். தவறு இப்படியே தப்பிச்சோம் பழச்சோம்னு உள்ளுக்குள்ளே கடந்து நீரில் மூழ்கிறத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஐயோ இவருக்கு நீச்சல் தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே விழுந்து அவரை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அவர்கிட்ட நீச்சல் கற்றுக்கிட்ட மாணவர்கள்லாம் காப்பாற்றிட்டாங்க. உடனே இழுத்து கரை கொண்டு சேர்த்து விட்டாங்க. ஆனால் அவருக்கு நீச்சல் தெரியாதுங்கிற உண்மை அன்னைக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகத்துக்கு தெரியும். உடனடியாக வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் எல்லாருமே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு நீச்சல் பயிற்சிகளை கொடுத்து அவரை சிறந்த பயிற்சியாளராக உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை கிடச்சிச்சு.
நீச்சல் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டார். நீச்சல் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டு நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நீச்சலே தெரியாமலே கற்றுக் கொடுக்கும்போது மாணவர்கள்லாம் சூப்பராக கற்றுக்கிட்டான். இப்போ நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு நீச்சல் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக் கொடுக்குறாருல, இப்போ ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்கிறான், அவர் சரியாக பயிற்சி கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு வேலை போச்சு. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சிம்மராசி ஆண்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிம்மராசி ஆண்களுக்கு படிப்பினை என்ன அப்படின்னா, எந்த துறையாக இருந்தாலும் அதை பற்றின முழு அறிவையும் திறனையும் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த துறையில் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். வெற்றி மனக்கோட்டைகளை அதற்கு முன்னே கட்டக்கூடாது. வெற்றி மனக்கோட்டைகள் முழுவதுமாக திறமையை வளர்த்த பிறகு கட்ட வேண்டும். திறமையை வளர்க்கறதுக்கு முன்னாடி வெற்றி கோட்டைகளை மனக்கோட்டைகளை கட்டினால் அதில் குறைபாடை சரி செய்ய முடியாது. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு டிப்ஸு, நீங்கள் எந்த இலக்கையும் நிர்ணயம் பண்ணுங்க, உங்கள் திறமைக்கு உட்பட்டு வைங்க, அல்லது உங்கள் திறமையை டெவலப் பண்ணி உங்களுடைய இலக்கையும் டெவலப் பண்ணுங்க. தோல்வியும் வராது, பிரச்சனையும் வராது, யாரும் உங்களை இழிவுபடுத்தியும் பேச மாட்டாங்க. இப்போ இந்த நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு போனாரா, நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு போனாலுமே முழுமையான நீச்சல் அவர் தெரிஞ்சுக்கல. நீச்சல் தெரிஞ்சுட்டு போனார், ஆனால் மிகச்சிறந்த நீச்சல் அவருக்கு தெரியுமா? தியரிட்டிக்கலாக அவர் பெஸ்ட்டாக இருக்கார், ப்ராக்டிக்கலாக அவர் சரியில்லை. நீச்சல் பழகுனாலும் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சரியாக நீச்சல் சொல்லிக் கொடுக்க முடியலை ப்ராக்டிக்கலி. அப்போ முழுசாக தெரிஞ்சால் தான் ஒரு விஷயத்தில் இறங்க முடியும். சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலான நபர்கள் நடிக்க தெரியும் அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு நடிகனை வச்சுருப்பாங்க. எப்பயுமே நடிக்கன்னா சினிமாவில் நடிக்கிறது மட்டும் இல்லை, தனக்குள்ளே ஒரு நடிகனை வச்சுருப்பாங்க. அவங்க எத்தனை வயசானாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை வெளிப்படையாக காட்டாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒளிச்சு மறைச்சு வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய நடிப்பு தான். வீரச் செயல்கள் நிறைய செய்வாங்க. அதாவது வீர தீர செயல்கள் செய்வாங்க. அப்படின்னாலும் வீட்டில் எதையாவது ஒன்று பொய் பேசி அதை அப்படியே சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் நடிப்புத்தனத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னாலோ, தன்னுடைய குழந்தைத்தனத்தை அப்பப்போ வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னாலோ, அதுக்காக ஒரு போலித்தனமானவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நடிப்பார் அப்படின்னா போலித்தனமானவர் அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு ரகசிய திட்டங்களை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரகசிய திட்டங்களை சரியாக செய்து முடிக்கும் வரை நல்ல பிள்ளை மாதிரியே நடிச்சுக்கிட்டு அந்த திட்டத்தை முடிச்சிடுவார். அந்த திட்டம் குடும்பத்துக்கு நன்மையான ஒரு திட்டமாக இருக்கும், கெடுதல் பண்ண மாட்டார். அந்த திட்டம் வெளிப்படாதவாறு நடிப்பார். அந்த மாதிரி நடிப்புகள் தான். திறமை அப்படிங்கிறது சிம்மராசி ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, திறன் ரீதியிலாக தான் எல்லாமே, அவருடைய திறமை ரீதியினால தான் எல்லாமே. அதாவது பணம் வரவழைக்கணுமா, தன்னுடைய திறமையால தான். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் தன்னுடைய திறனை வச்சு தான் அவர் ஜெயிப்பார். அவருக்கு திறமை முக்கியம். எப்படி மனுஷன் உயிர் வாழ ரத்தம் இருதயம் அதெல்லாம் முக்கியமோ, அதுபோல் அவருக்கு திறமை முக்கியம். மேசராசிக்காரர்கள் மாதிரியே சிம்ம ராசியில் பிறந்த ஆணுகிட்டையும் ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கும். மேசராசியில் எல்லா ஆண்கள்கிட்டையும் இருக்காது. நான் மேசராசி வீடியோ பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன், சில பேர்கிட்ட இருக்கும். ஆனால் சிம்ம ராசியில் நிறைய ஆண்கள்கிட்ட சர்வாதிகார போக்கு இருக்கும். ஒரு தலை சிறந்த தலைவராக சிம்மராசிக்காரரை உருவாக்கி கொண்டு உட்கார வைக்கும். சிம்மராசி ஆண்கள் யாரையாவது ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்களா அப்படின்னா அது நம்ப மாட்டாங்க. நீங்களும் சிம்மராசி ஆண்கள்கிட்ட பழகுறீங்களா, அவங்கள கண்மூடித்தனமாக நம்பிடலாமா? நம்பக்கூடாது. அப்படி பழகுனீங்கன்னா, சிம்மராசிக்காரரை கண்மூடித்தனமாக நம்பி அவர்கிட்ட பழகுனீங்கன்னா அவர் உங்கள் தலையில் ஏறி உட்காந்து ஆட்டம் போட வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்காரருடைய நண்பர்கள் எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்தை பாராட்டுறதை விட இன்னும் தியாகங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சிம்மராசியோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க தியாகம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு தியாகம் பண்ணாலும் பத்தாது. அதனால சிம்மராசிக்காரங்களோட பழகிறதுக்கு முன்னாடி ஒரு சில எல்லை கோடுகளை போட்டுக்கொண்டு நீங்கள் பழகினால் நல்லது. நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்மராசி ஆண்கள் தன் நண்பர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க. அப்போ செலுத்தும் போது அந்த ஆதிக்கத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா நீங்கள் ஏதோ ஒரு எல்லை கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி அவங்க சிம்மராசி ஆண் மீது, சிம்மராசி மேலே நம்ம ஆதிக்கம் செலுத்த முடியாது. நம்ம சொல் பேச்சுப்படியெல்லாம் அவரை கேட்க வைக்க முடியாது. நம்ம ஆட்டி வைக்க முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது.
சிம்மராசி ஆணுகிட்ட. அதே மாதிரி நல்ல உரிமையோட பழக முடியுமா? முடியும். உரிமையோட பழக முடியும், அதெல்லாம் முடியும். அவர்களை ஆட்சி செய்ய முயன்றால் அது முடியாது. நீங்கள் சிம்மராசி ஆணை ஆட்சி செய்ய போனால், அவருக்கு நீங்கள் கட்டளையிட போனால், அவருடைய மிகப்பெரிய கொந்தளிப்பை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அவருக்கு பணிந்து செயல்படுற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. பணிஞ்சு செல்ற மாதிரி பாவனை வேணா அவர் பண்ணலாம், ஆனா அவர் பணிஞ்சு போக மாட்டார். அவரை நீங்க பணிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க பணிவாக போங்க. அதாவது சிம்மராசியோடு கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், நண்பர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தார், உற்றார் உறவினர் சிம்மராசியிடம் அடங்கி போவது போல ஒரு பாவனையை நீங்கள் வெளிப்படுத்தினால் அந்த சிங்கமும் அந்த சிம்ம ராசி ஆணும் அடங்கி போவார், அடங்கி வருவார். இதுதான் ஒரே வழி. இப்படி இருக்கிறது தான் நல்லது. எதையுமே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கக்கூடிய பழக்கம் சிம்மராசி ஆண்களுக்கு கிடையாது. அதனால தன் உடன் பழகக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் உண்டாகும். சீரியஸ்னா ஒரு வேலை ஒப்படைச்சாச்சு அப்படின்னா அது சின்சியரா செய்யணும் இல்ல, முழு மூச்சா பார்த்துக்கலாம், நம்மளால முடியும்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம ஈஸியாக முடிச்சிடும். எதையுமே இப்படி சொல்லும்போது அப்போ வேலையை ஒப்படைச்ச ஒரு நபர் என்னது ஒரு ரிஸ்கான வேலையை கொடுத்துருக்கோம், அவர் வேலை ஈஸியாக சொல்கிறாரு அப்படின்னு எரிச்சலை உண்டாக்கும். அப்போ சிம்மராசிக்காரர் என்ன சொல்லுவார்? ஏன் பயிற்சி பெற, நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு பொறுமையாக இருக்க சொல்லுவார் மற்றவங்களை. சிம்மராசிக்காரர் மற்றவங்களை பொறுமையாக இருக்க சொல்லுவார். அப்போ பொறுமையாக இருக்க மற்றவங்களால முடியாதா, அவங்க எரிச்சலை காட்டுவாங்க. அது உடனே சண்டை, வம்பு, கோபம், குறைகளாக மாறும். சிம்மராசிக்காரர்கள் எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை என்று சொல்லி பலர் விமர்சிப்பதற்கு இதுதான் காரணம். ஆனால் அவங்க வேலையை சக்ஸஸாக முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி பொறுப்பில்லாதனமாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ சிம்மராசிக்கார்ட்ட ஏதாவது பேசணும்னா பேசி அவங்கக்கிட்ட நீங்கள் புரிய வச்சிடணும், சொல்லிடணும், செய்தி பரிமாற்றம் செஞ்சிடணும். மௌனம் கடைபிடிக்க கூடாது. அவங்க சிம்மராசிக்காரங்க நல்லா கற்பனை பண்ணக்கூடியவங்க. நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு அவரே இமேஜினேஷனில் அவரே ஏதாவது ஒன்று யோசிச்சிருவார். அதனால சிம்மராசிக்காரருடைய கற்பனைக்கு எந்த வாய்ப்பையும் தராமல் தெல்ல தெளிவாக தகவல் பரிமாற்றம் செய்துவிட வேண்டும். அதுவும் சிம்மராசி ஆணை திருமணம் செய்திருக்கக்கூடிய மனைவி நீங்கள் எதுவும் மௌனமாக இல்லாமல் அவர்கிட்ட ஏதாவது சொல்ல நினச்சா, அவருக்கு ஏதாவது புரிய வைக்க நினச்சா சொல்லிடணும் வாயை திறந்து. இல்லைன்னா அவரோட இமேஜினேஷனில் என்ன வேணாலும் புரிஞ்சுக்குவார். சிம்மராசிக்காரர்களுக்கு மென்மையான பண்பு சில பேருக்கு இருக்குன்னு சொன்னோன்னா அவங்களுக்கும், அதுக்கப்புறம் கடுமையான ஆட்கள்னு சொன்னோன்னா 60-40 சொன்னோன்னா 2 பேருமே பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் 2 பேருக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. மென்மையான பண்புடையவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுல அக்கறை காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த பணத்தை செலவழிக்கவும் செஞ்சுருவாங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடனையும் கொடுத்துருவாங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 40% பேர் மென்மையானவர்கள். அவங்க பொதுவாக இரக்க குணம் உடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 60% சொன்னேன்ல, அந்த சிம்மராசிக்காரர்கள் பணத்தை கையாளக்கூடியதில் திறமையானவங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை சேமிக்கிறதுலையும் காட்டுவாங்க. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாங்க. மென்மையான சிம்மராசிக்காரர்கள் இரக்க குணம் இருக்கிறதுனால கடன் கொடுத்துருவாங்க. அது பகுதிக்கு பகுதி பேர் கொடுக்க மாட்டாங்க, பகுதிக்கு பகுதி பேர் கொடுப்பாங்க. சிம்ம ராசியில் 2 வகையான ஆண்கள் இருக்கிறாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசி ஆண்களை வழிநடத்துவதற்கு வேறு ஒரு நபர் இருந்தால் நல்லது. பிறரினுடைய நிலையான ஆதரவு இருந்தால் நல்லது. அது தொழிலிடத்தில் அக்கௌண்ட்டு, கேஷியர், இது மாதிரி யாரோ கணக்கு பிள்ளை இருந்தாலும் சரி, வீட்டில் மனைவியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வரவு செலவு கணக்குகள் பார்த்தாலும் சரி, சிம்மராசிக்காரர் அவர் பணத்தை டீல் பண்ணுறதை விட அவரை சார்ந்த நம்பிக்கைக்குரிய நபர்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா யாரும் வழிநடத்துவதற்கான சூழ்நிலை இல்லாத நேரத்தில் கண்டபடி காசை வாரி இறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி ஆண்கள். அவருடைய வங்கி கணக்கை கூட காலியாக வச்சிருப்பாரு சிம்மராசி ஆண்கள். அதனால யாராவது ஒருத்தர் வரவு செலவு கணக்கு பார்க்கறது நல்லது. இதனாலையும் சில பேர் குறை சொல்லுவாங்க சிம்மராசி ஆண்கள். எதிலையுமே தலைமை தாங்கக்கூடிய மனப்பான்மையோடு பிறந்திருக்கிறார்கள் சிம்மராசி ஆண்கள். இயந்திரம் போல எப்போதுமே வேலை செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி ஆண்கள். எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பிறரிடம் அறிவுரை கேட்டு, மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்களை கேட்டு அதை இவங்களால ஏற்றுக்க முடியுமான்னா பல விஷயத்தை யோசனைலாம் கேட்பாங்க, ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களுடைய வழக்கமான நடைமுறை என்னவோ அதையத்தான் செய்வாங்க சிம்மராசிக்காரர்கள். ஒரு பணியிடத்தில் வேலை பார்க்குற இடத்துல தலைமை அதிகாரியாக நீங்கள் இவரை நியமிச்சிங்க அப்படின்னா இலக்கை அடைவதற்கு சக ஊழியர்களை எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார். வேலையை சரியான முறையில் செஞ்சு முடிச்சா தான்
பாராட்டு தேடி வரும் அப்படின்னு இவருக்கு தெரியும். அந்த மனப்பாங்கு இவருக்கு இருக்கிறதுனால அந்த இலக்கை அடைகிறதுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார். இப்போ ஒரு சிம்மராசிக்காரர் லீடராக இருந்து அவருக்கு கீழே 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரையும் சக்க புழிஞ்சு எடுத்துருவார். தொழில் பண்ணுற இடங்கள்ல எல்லாம் பெரிய சிக்கல்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றி இவருக்கு வேணும். அதுக்காக எப்பாடுபட்டாவது வெற்றி அடையணும். அப்போ தன் பணியாளர்கள் வருந்தினாலும் பரவாயில்லை என்று அவர்களிடம் வேலை வாங்குவார். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தான் கூட வேலை பார்க்கக்கூடிய யாராவது இவரை விட அதிக வெற்றிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதையும் இவர் மனசு ஏற்றுக்காது. வியாபார போட்டியாளர் ஆகட்டும், சக ஊழியரனுடைய வெற்றி ஆகட்டும், அது எப்போதும் இவருடைய மனசு ஏற்றுக்காது. சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல அவங்க சிரிக்கிறது மட்டுமில்ல, பிறரை சிரிக்க வைக்கிறதுலையும் அக்கறை காட்டுவாங்க. இவருடைய நகைச்சுவையை ரசிக்கிறதுக்குன்னு அங்கே ஊழியர்கள் அதாவது என்ன ஒன்றை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது அப்படிம்பமில்ல, அது மாதிரி அவரை சக ஊழியர்களுடைய வட்டம் இவரை சுற்றி இருப்பாங்க இவருடைய நகைச்சுவையை ரசிக்கிறதுக்கு. ஏன்னா இவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுனால தான் மற்றவருடைய வெற்றி இவரால் பொறுத்துக்க முடியலை. அது ஒரு ஓரத்தில் பொறுத்துக்க பொறுமை இருக்காது. அது இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பார். ஆனால் அந்த வெற்றியை மீறணும், நம்மளும் வெற்றி அடையணும்னு வேகத்தோட செயல்படத்தான் துவங்குவார். அதனால பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு ஏதோ கெடுதல் அப்படிலாம் பண்ண மாட்டார் சிம்மராசி. அப்படிலாம் பண்ண மாட்டார். சிம்மராசி ஆண்களை பொதுவாக தன்னந்தனியாக பார்க்கறது அபூர்வம். எப்போதும் யாராவது கூடவே இருக்கணும். அப்படி தான் அவங்க இருப்பாங்க. இவங்க சாகசங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, எதையாவது சாதிக்க முடியாத சாதிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற வாழ்க்கையாக வாழணும்னு நினச்சி இருப்பாங்க. அப்போ தனிமையாக செல்லணும், தனிமையாக இருக்கணும் அப்படின்னு இவங்க இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு குரூப்போட இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கை அப்படின்னா ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு நாட்களை கழிச்சுக்கிட்டே போகிறதுங்கிறது இவங்களுக்கு இல்லை. கப்பலுங்கிறது கட்டின இடத்துல இருக்கக்கூடாது, கடலில் விட்டால் தான் அது கப்பல் அப்படிங்கிறதுல உங்க நம்பிக்கையுடையவங்க சிம்மராசிக்காரர்கள். சாகசமாகத்தான், அதாவது முடியாத காரியங்களையும் முடிச்சு காட்டணும்னு எந்த நேரமும் இருக்கக்கூடிய நபர்கள். முடிச்சு காட்ட முடியலனாலும் முடியாததை முடித்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவராவது இருப்பார் சிம்மராசி ஆண்கள். நீங்கள் சிம்மராசி ஆண்களோட பேசி பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எப்பயோ ஒரு நேரம் சுச்சுவேஷன் இவர் தனிமையாக இருக்குன்னு நினைக்க மாட்டார். ஏதோ ஒரு டைம் நேரங்காலம் கூடி வேறு தனிமையாக இருக்கணும்னு ஆழ்த்தினாலும் கூட மனம் போன போக்கில் சிந்திச்சுக்கிட்டு நினைவுகள் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அது என்னென்னா அது என்ன ஒரு ஆபத்தில் முடியும்னா, ஒரு சிம்மராசி ஆண் தனிமையாக இருந்தால் அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் உண்டாகும், நெகட்டிவ் எண்ணங்கள் உண்டாகும். அதனால் அவரை தனியாக விடாதீங்க. சிம்மராசி ஆண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவரை தனிமைப்படுத்தாதீங்க. சிம்மராசியில் பிறந்தவர்கள் காதல் வருமா அவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக காதல் வரும். ஒரு பெண் நினச்சா சிம்மராசியான ஈஸியாக காதல் வழியில் வீழ்த்தி ஏறலாம். ஒரு நிலா வெளிச்சம் போதும், ஒரு நிலா வெளிச்சத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தால் போதும், அவர் லவ் பண்ணிடுவார். ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக பேசினா போதும், அந்த நேரம் போதும் அவர் லவ் பண்ணுறதுக்கு. இந்த சினிமாவில எல்லாம் பார்த்தவுடன் காதல், கண்டவுடன் காதல்லாம் வருமில்ல, இப்போ ஃபோனில் பேசினாலே காதல் வருமில்ல, அந்த மாதிரி காதல்லாம் சிம்மராசிக்கு பொருந்தும். சிம்மராசி ஆண்களை ஈஸியாக காதலிக்க வச்சிடலாம். தொலைபேசியில் பல மணி நேரம் பேசுவார் சிம்மராசி ஆண். காதலில் வீழ்த்த முடியுமா ஈஸியா அப்படின்னா ரொம்ப ஈஸி சிம்மராசி ஆணை காதலில் வீழ்த்துவது. அவருக்கு காதல் அப்படிங்கிறது அது ஒரு அரவணைப்பு மாதிரி அவர், அதனால தான் ஈஸியாக அதில் விழுந்துடுவார். அந்த பாசத்தை அவர் விரும்புவார். காதலியோட அன்பான கவனிப்பு அந்த சிம்மராசி ஆணுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். காதலிக்கும் போது காதலியிடமிருந்து அப்பப்போ அவர் உறுதிமொழி வாங்கிட்டே இருப்பார். என்னைத்தான் லவ் பண்ணுறியா, என்னைத்தான் லவ் பண்ணுறியா, உன் அன்பு எனக்கு மட்டும்தானா, அன்பு மட்டும்தான், அன்பு எனக்கு மட்டும்தானாங்கிற அந்த ஆர்வம் சிம்மராசி ஆண்களுக்கு இருக்கும். காதலிக்கிட்ட விசுவாசமாக நடந்துக்குவாங்க. இடைவிடாத கவனிப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். காதலி கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கேரிங் எதிர்பார்ப்பாங்க சிம்மராசி ஆண்கள். சிம்மராசி ஆணை காதலிக்கக்கூடிய பெண்கள் ஏன் லவ் பிரேக் ஆகுது? கவனிப்பு இல்லைன்னா லவ் பிரேக்கப், இவரே பிரேக் பண்ணிட்டு போயிடுவார். காதலியை மகிழ்விக்க இவர் பல வகையில் முயற்சி எடுப்பார் சிம்மராசி ஆண். அந்த முயற்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த காதலிக்கிற பொண்ணு இருக்குல்ல சிம்மராசி ஆணை பாராட்டணும், புகழணும்னு எதிர்பார்ப்பார். அப்ப காதலியை தன் கட்டுக்குள்ள வச்சுக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பார். காதலில் விழுந்துட்டதுனாலேயே இவர் பெண் பித்தர் கிடையாது, பெண் சொல்றதெல்லாம் கேட்கறது கிடையாது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அது சில வசதி படைத்த சிம்மராசி ஆண்கள் பெண் பித்தராக இருப்பது. அது பெண் பித்தர்னா 4-5 பெண்ணை லவ் பண்ணுறது, 2-3 கல்யாணம் பண்ணுறது,
இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப வசதி படைத்த சிம்மராசி ஆண்கள் யாரோ வெகு சிலர் அரிதினும் அரிதா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்மராசியே மோசமான ராசி அப்படி இல்லை. இவங்க காதலில் விழுந்துருவாங்க. பிரேக்கப் எங்கே ஆகும்னா அதான் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும், அந்த பெண் வந்து இவரை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், இவர் நிறைய பரிசுகள் வாங்கி கொடுப்பாரு, அதை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா அங்கே பிரேக்கப் ஆயிரும். அதே போல் இவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெண் இருக்கணும், இவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா பிரேக்கப் ஆயிரும். சில நேரம் கல்யாணமே டைவர்ஸ் கூட ஆகும் இவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா. சிம்மராசி ஆணுக்கு பிடித்த மாதிரி அந்த பெண் இல்லைன்னா அதனாலே டைவர்ஸ் ஆகும். சிம்மராசி ஆண்கள் வந்து அந்த மனைவியை விலகிறதுக்கு அல்லது காதலியை விலகிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ரீசன், வேற பெரிய ரீசனே இருக்காது. ராஜ வாழ்க்கை வாழ தெரியும் சிம்மராசி ஆண்களுக்கு, ராஜ வாழ்க்கை வாழ தெரியும். அந்த வருகிற வாழ்க்கை துணை இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு சிம்மராசி ஆணை திருமணம் செய்யக்கூடியவர், அவரோட எதிர்பார்ப்பு இவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. எல்லா ராசிகளையும் சேர்ந்ததோட எல்லா ராசிகளையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தா சிம்மராசி ஆண்கள் வந்து காதல் மன்னர்களாக இருப்பாங்க. காதல் மன்னனே சொல்லலாம் மற்றவங்களோட இவங்களை. தன்னுடைய காதலை நிரூபிக்க என்ன வேணாலும் செய்வார். தன்னுடைய முயற்சிகளை அந்த பெண் பாராட்டணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார். தன் முயற்சிகளை புகழ்ந்து பேசக்கூடிய பெண்களைத்தான் இவர் தேடி காதலிப்பார். அப்படி தேடுவார். ஒரு ஆண் லவ் பண்ண நினைச்சிட்டாருன்னா அந்த பாராட்டக்கூடிய பெண்ணா தேடுவார். ஆமா, இப்போ சிம்மராசி ஆணுக்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளை கண்டுக்காம விட்டுறணும் அந்த காதலி, அவரை விமர்சனம் பண்ணாம விட்டுறணும் அந்த காதலி. அப்படிப்பட்ட பெண்களைத்தான் சிம்மராசி ஆண்கள் விரும்புவார்கள். கட்டுப்பாடு விதிப்பதை ஒருபோதும் அவர்கள் விரும்புவது இல்லை. கட்டுப்பாடை சிம்மராசி ஆண்கள் மற்றவர்களுக்கு விதிப்பார்களே தவிர அவர்களுக்கு கட்டுப்பாடு நீங்கள் வைத்தால் அது சிக்கலாகும். வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுனால இதை நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க சிம்மராசி ஆண்களை அப்படின்னா அவருக்கு பெருசா கட்டுப்பாடு வைக்காதீங்க. ஏன்னா சில நேரம் வந்து ஒரு கோவப்பட்டுருவார். அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணை ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்கிறது அவருக்கு பிடிக்காது. தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து சரியா இருக்கணும். மூர்க்கத்தனமா நடந்துகிட்ட அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் விரும்ப மாட்டார், ஒதுக்கி வச்சிருவார். சிம்மராசி பிறந்திருக்கிறாரு, சிம்மராசியில் அந்த ஆண் அவருக்கு தோளோடு தோள் கொடுக்கணும், அவருடைய பிரச்சனைகளில் ஆதரவளிக்கணும், ஒரு வலிமையான தூண் போல செயல்படணும். அப்படிப்பட்ட பெண் தான் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். லவ் பண்ணும்போது இந்த குணங்கள் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த லவ் பிரேக்கப் ஆகும். உடனே என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொல்லி சிம்மராசிக்காரரை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருந்துக்கலாம்ல. சிம்மராசி ஆனாவே இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் உங்கள் வாழ்க்கைக்கு சூட்டா நாட் சூட்டபிளான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. பொதுவாக நீங்கள் வந்து பேர் ஊர் தெரியாமல் கூட லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஜாதி மதம் ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க லவ் பண்ணுறவங்கெல்லாம் ஜாதகத்தை கொண்டு வந்து பொருத்தம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பொண்ணுங்கள்லாம் வந்து ஐயா அவர் ஐ லவ் யூ சொல்கிறாரு, அவர் ஜாதகத்தை கேட்டிருக்கேன், செட் ஆகலன்னு பார்த்து சொல்லுங்கள், செட் ஆனால் நான் திரும்ப பதில் கையில் சொல்லி அவர் வந்து கல்யாணம் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, இல்லைன்னா சும்மா பழகிட்டு அப்புறம் பிரேக்கப் பண்ணவெல்லாம் முடியாது அப்படின்னு ஜாதகம் பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கறது போது சிலருக்கு அது நல்லது தான், அது அப்படி பார்த்துக்கிறது. ஏன்னா மனப்பொருத்தம், அறிவு பொருத்தம், மனசு பொருந்தணும். மனப்பொருத்தம், அறிவு பொருத்தம், அழகு பொருத்தம், ஜாதக பொருத்தம், குடும்ப பொருத்தம், கேரக்டரில் பொருத்தம், இப்படி எல்லாம் பொருந்தி வந்தால் தான் ஒருத்தர் வாழ முடியும். பாருங்க, இப்படி எதுவுமே பொருந்தலைன்னாலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறதாவது பொருத்தம் இருக்கணும். எது இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோங்கிற மைண்ட் செட்டாவது இருக்கணும். அது இருந்தாலும் வாழ முடியும். ஒன்று எல்லாம் பொருந்தி இருக்கணும், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்ட் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அங்கே வந்து சிக்கல் உண்டாகும். அப்போ பொருத்தம் வேணுங்கிறவங்க எல்லா பொருத்தத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. முன்னவே சிம்மராசியில் பிறந்தவங்க தாய் பாசத்துக்கு ஏங்கி கிடக்கிறவங்க, அது கிடைக்கலன்னா அது மனைவி கிட்ட தான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக சிம்மராசிக்காரங்க தாயையும் தாரத்தையும் மதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அம்மா கிட்ட பாசம் கிடைச்சிருக்கும், கிடைக்கலன்னா ஒரு வேளை அது மனைவி கிட்ட எதிர்பார்ப்பாங்க. தனுசு ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்களும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். அவங்க வந்து அதாவது தனுசு ராசி பெண்கள், மிதுன ராசி பெண்கள்,
அவங்க வந்து வீட்டில் தாய் தந்தைகிட்ட கிடைக்காத பாசம் தன் கணவனுக்கிட்ட கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே சிம்மராசி ஆண்கள், இந்த ஆண்கள் தன் மனைவி கிட்ட தாய் பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. தனக்கு வந்திருக்க மனைவி வாய்க்கு ருசியாக சமைச்சு போன்னு நினைப்பாங்க. இது அவங்களோட ஆசையில் ஒரு சிறப்பு ஆசை. சமையல் கலை தெரிஞ்ச மனைவியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா சண்டை வரும் வீட்டில். இவர் வந்து சாப்பாட்டுக்கு தேடி ஹோட்டல் தேடி தேடி சுத்த முடியாது. பைத்தியக்காரன் மாதிரி மாறிடுவார் ஹோட்டலில் தேடி தேடி சாப்பிட்டாரு அப்படின்னா. அதனால் வீட்டிலேயே சாப்பிட்ணுன்னு நினைப்பார். தன் மனைவி வந்து நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு நினைப்பார். இது வந்து சிம்மராசி ஆண்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நான் வந்து ஜோராக்கத்தான் உன்னை கல்யாணம் பண்ணேனா அப்படின்னு அந்த பெண் கேட்டா அப்போ சண்டை தான் வீட்டில். சிம்மராசி ஆண்கள் நல்ல காதலிக்க தெரிஞ்சவர் தான். தன் காதலி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காருல, அதுக்குள்ளே பொருந்தி போகிறவராக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த சினிமாவிலலாம் பாருங்கள், எப்போ ஹீரோ வருவார் அப்படின்னு ஒரு நாயகி தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த ஹீரோவை பார்க்க முடியும், எப்போ அந்த ஹீரோ வருவார், நம்மளை காப்பாற்ற எப்போ வருவார் அப்படின்னு. இப்போ ஒரு வில்லன் இருக்கார், ஒரு நாயகியை போய் டிஸ்டர்ப் பண்ணுறார் அப்படின்னா அந்த நாயகி என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுங்க வாங்க வாங்கன்னு அந்த நாயகனை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்மராசி ஆணை திருமணம் செய்த மனைவி எப்போதும் எல்லாவற்றிற்கும் தன் கணவனை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும். தன் கணவர் எப்போ வருவார், என்ன செய்வார் அப்படின்னு அவரை எதிர்பார்த்தே இருப்பது போல பாவனையாவது நீங்கள் உருவாக்க வேண்டும். அவரை எதிர்பார்த்து தான் நீங்கள் இருக்கிறீங்கிறத வேற வழி இல்லை. சிம்மராசி ஆணோடு நல்ல காதல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவரை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பதாக உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அமைத்து வாழ்க்கையில் அப்படி செட்டிங் பண்ணணும். அப்படி செட்டிங் போட்டிங்கன்னா உசுருக்கு உசுராக இருப்பார் அந்த சிம்மராசி ஆண், மிகச்சிறப்பாக இருப்பார். ஆமாம், அவருடைய வீரத்தை பயன்படுத்தி, வீர தீரத்தை பயன்படுத்தி அவர் வந்து உங்களை அப்படி பார்த்துக்குவார், நல்லா பார்த்துக்குவார். நீங்கள் அவர் தான் எல்லாம்னு இருக்கணும், அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாக்க தன் காதலியை கவர்வதற்கு அவர் வீரதீர செயல்கள் என்ன வேணாலும் பண்ணுவார். அவருடைய வீரதீர செயலை நீங்கள் என்ன பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் தான் உங்கள் உலகம்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவரை எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் காத்திருக்கீங்கன்னு நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்காக அவர் உயிரே கொடுப்பார். உங்களுடைய மனதில் இடம் பிடிப்பதற்கு நீங்கள் பாராட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பாராட்டுக்கு போயிடுவார். அடுத்து என்ன சாகசம் பண்ண அவங்க பாராட்டுவாங்கன்னு அடுத்ததுக்கு போயிடுவார். அனைத்து விஷயத்திலும் தன்னை நாடி இருக்கும் பெண்ணைத்தான் சிம்மராசியில் பிறந்த ஆண் விரும்புகிறார். இதை ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். ஆமாம், இப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்மராசிக்கார்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மராசிக்காரருக்கு சில வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும். அதை நினச்சவர் புலம்பிக்கிட்டே இருப்பார், புகார் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்ட்ட இதை கொடுத்தீங்க, நான் தான் அதை பண்ணணுமா, நான் தான் இதை செய்யணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சும் முடிப்பார். அவரோட வீட்டில் செய்யக்கூடிய எல்லா யாராருக்கு இப்போ சிம்மராசிக்காரர் இருக்காருன்னா அப்பாவுக்கு நான் சம்பாதிச்சுக்கணும், வீட்டுக்கு நான் தான் வாடகை கட்டணும், பொண்டாட்டி சம்பாரிச்சு பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஆஃபீஸை பார்த்துக்கணும், நான் போய் முதலாளியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சரிவர செய்து கொண்டேவும் இருப்பார். அவர் தான் அனைத்து நபர்களுக்கும் உதவியாகவும் இருப்பார். இப்போ பொண்டாட்டி கடைக்கு தனியாக போனால் கூட கடைக்கு உதவியாக அவர் வருவார். நான் தான் உனக்கு உதவியாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உதவியாக வருவார். சிம்ம ராசிக்கார ஆண். இதை வந்து ஒரு குறையாக எடுத்துக்காதீங்க. அதாவது கூடவே பிறந்தது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ இனிமேல் அவரை குறை சொல்லாதீங்க, விட்டுருங்க. சிம்ம ராசி ஆண்களை கவர வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியம், காதலிகளை மனைவிமார்களை ரொம்ப முக்கியம், சுத்தம் சுகாதாரம் இருந்தால் போதும், அவர் மனசில் இடம் பிடிச்சிடலாம். நல்லா உடை உடுத்துனா போதும், சிம்மராசி ஆண் மனசில் இடம் பிடிச்சார். நல்ல உடுப்பு உடுத்திக்கிட்டு கண்ணை கூசாத மாதிரி இருக்கணும், கல்ச்சர் பேஸ்டாக இருக்கணும். காதலி என்பவர் அவருக்கு முன்னே அசத்தலான உடைகளை உடுத்திக்கிட்டு நின்னா போதும், சிம்மராசி முன்னாடி நின்னீங்கன்னா அவரே கவர்ந்து விடலாம். அந்த காதலி எப்படிலாம் ஸ்டைலாக இருக்காங்கன்னு அவர் உன்னிப்பாக கவனிப்பார். அதே மாதிரி அந்த காதலியினுடைய ஒரு அசைவுகளை பார்த்து அதுக்கான அபிப்பிராயத்தையும் அவர் தெரிவிப்பார். அதாவது ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லுவாரன்னா சொல்ல மாட்டார். எப்பயாவது அதாவது ஒரு பொட்டு நல்லா வச்சுருக்கிறீங்க, அதாவது பூ வச்சதோ தலைமுடி சீவனதோ
அவர் வந்து வெற்றியா நீங்கள் இப்போ ஒரு காதலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, அல்லது காதலி வந்து பெரிய இடத்துல ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, நல்ல வேலையில் அதிகாரம் ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பாராட்டுவார். ஆனால் அவ்வளோ பெருசாக பாராட்டிட மாட்டார். அவ்வளோ பெருசாக பாராட்டு அபிப்பிராயத்தை தெரிவிப்பார், ஆனால் அவ்வளோ பெருசாக தெரிவிச்சிட மாட்டார். அவங்களுடைய பெண்மையை முடிஞ்ச வரை இவர் உள்ளூரை ரசித்து கொண்டே இருப்பார். ஒரு சிம்மராசி ஆண் வந்து உள்ளூரை ரசிப்பார், ஆனால் அதை பகிரங்கமாக தெரிவிப்பார், ஆனால் தெரிவிக்க மாட்டார். அதனால் சிம்மராசி ஆணை திருமணம் செய்த அல்லது காதலித்த பெண்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவருடைய முகக்குறிப்புகளை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் முகக்குறிப்பையும் அவ்வளவு இதாக வெளிப்படுத்துவாரான்னா தான் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் காட்டிக்காத மிகப்பெரிய நடிகனும் கூட சிம்மராசி ஆண். பார்த்து நடந்துக்கங்க, அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். அப்படி தான் இருக்கும். சிம்மராசி ஆண் வந்து என்ன நினைப்பாருன்னா, காதலி எப்போதும் நம்ம மேலேயே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த கவனம் மிஸ் ஆனிச்சுன்னா அங்கே சண்டை வரும். அவரை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளை கவனிக்கிறாங்கங்கிறது முக்கியம். காதலி மட்டும் இல்லை, காதலி ரொம்ப கவனிக்கணும், மற்றவங்க எல்லாருமே இவரை கவனிக்கிற மாதிரி தான் இருக்கணும். கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன வேணாலும் இவர் செய்வார். சில நேரம் எனக்கு காய்ச்சடிக்குது, உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்லுவார். யாரும் வர கண்டுக்கலன்னா காய்ச்சடிக்கு இந்த வீட்டில் படுத்துருவார். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க, இவர் கவனிப்பாங்கல்ல, இவருக்கு போன் அடிப்பாங்கல்ல, இவர்கிட்ட பேசுவாங்கல்ல. அதுக்காக ஏதாவது நடிக்க தெரியும் சொன்னேன். இப்படிலாம் நான் விடுவார், ஆக்டிங் விடுவார். சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. காய்ச்சடிக்குன்னா காய்ச்சடிக்குதுங்கிறது மட்டும் இல்லை, டைரக்ட் உதாரணம் இது மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஒன்று பண்ணுவார். தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவார். சிம்மராசி ஆண்கள், சிம்மராசி ஆண்களை எப்பயுமே முழுசாக பேச விடணும். அவர் பேச்சை முழு கவனத்தோடு கேட்கணும். அவரோட பேச்சை முழுசாக நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உறுதிப்படுத்தணும். அடிக்கடி தலையாட்டணும். அவர் பேசி இருக்கும்போது இடையில சின்ன சின்ன கேள்விகளை அவர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். அவருடைய கருத்துக்களுக்கு தலையாட்டணும். அவருடைய கருத்துக்களை நீங்களும் உங்கள் சொந்த கருத்து இருந்தால் அதில் இடையில ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம். அதில் கொஞ்சம் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட பேசுகிற கருத்துக்கு ஏதாவது புகழ்ச்சி முடிஞ்சுன்னா புகழ்ச்சியாக பேசி விடுங்க. ஏதாவது கேலி கிண்டல் பண்ணிடாதீங்க. கேலி கிண்டல் பண்ணிங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை ஆகிப்படும். சிம்மராசி ஆண்களை காதலிக்கக்கூடிய நபர்கள், சிம்மராசி ஆண் பேசினால் காது கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டும். இடையில கேலி கிண்டல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். கிண்டல் துணியில் ஏதாவது விமர்சனங்கள் பண்ணால் சிம்மராசி ஆண்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அங்கே உறவு வந்து பிரேக் ஆகும். அவங்களோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசக்கூடாது. சிம்மராசி ஆண்கள் பேசுனாங்கன்னா அதில் ஏதாவது கண்டிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடாது. சிம்மராசி ஆண்களை ராஜதந்திர ரீதியிலான வார்த்தைகளை பயன்படுத்தி தான், அணுகுமுறையை வித்தியாசமாக செய்து தான் அவங்கள நீங்கள் கண்டிக்கிறேன்னா கண்டிக்கணும். ஒரு காதலி வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுமா சிம்மராசி ஆணை அப்படின்னா முடியாது. கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னா ராஜதந்திர முறையில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ராஜாவையே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற ராணிகள் எத்தனை பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவர் சிங்கராஜாவாக இருந்தாலும் அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், வச்சுக்கலாம். அவர் காதலி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அது நெளிவு சுழிவு அந்த நேக்கு போக்கு தெரிஞ்சு போகணும், அப்போ தான் அது முடியும். ஆமாம், அவர் பேசிக்கிட்டே இருப்பார், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெண்ணுக்கு ஒரு டிப்ஸு, இந்த பெண்மையை வெளிப்படுத்தும் விதமாக, பெண்ணுக்கான சில நளினங்களை வெளிப்படுத்தும் விதமாக காதலி அவரிடம் பேசிக்கொண்டே இருந்தால், அப்படி அவரிடம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால், பெண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் அவரை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏதாவது சொன்னால் அவர் கேட்டுக்குவார். அவருடைய கருத்துக்களில் சீர்திருத்தங்கள், அவர் மயங்கிய நேரத்தில் அவருக்கு நீங்கள் சீர்திருத்த கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சண்டையே அங்கே தான் வருது, கணவன் மனைவிக்குள்ள, காதலன் காதலிக்குள்ள. சிம்மராசி ஆண் மட்டும் தன் மனைவிக்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ சண்டை போட்டால் அது எல்லாருக்கிட்டையும் எதிரொலிக்கும் பாருங்க. அவர் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதுக்கப்புறம் எல்லாட்டையும் எதிரொலிக்கும். சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பொதுவாக எதையுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கு. கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஆள். அவருடைய பொறாமையும் கோபத்தையும் நம்ம தூண்டி விட்டுறவே கூடாது. சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் காதல் மன்னர் தான். ஒவ்வொரு முறையும் அவர் வெளியில் போகும்போது ஏற்கனவே அவர் லைஃப்பில் நடந்த காதல் சம்பவங்கள், இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம காதலியோட இப்படி பேசி பழகணும்ல, இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், மனசில் இனிய நினைவுகளாக இருக்கும். காதல் மன்னன் தான். அது சரியான இணையர் அவருக்கு அமைஞ்சாதான் அவர் காதல் மன்னன், இல்லைன்னா கொடூரனாவே தான் இருப்பார். கோபம் வந்தால் சிங்கத்தை போல கர்ஜனை செய்கிறது இவர் தான். அதே போல் இவருக்கு ஒரு மனதில் திருப்தி உண்டானா பூனை மாதிரி மென்மையாக மாறுறதும் இவர் தான். ஒரே ஆள் தான். சிம்மராசி ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க. எப்போ சிங்கம் மாதிரி இருக்காரு, எப்போ பூனை மாதிரி இருக்காருங்கிறத
குறிப்பாலே பார்த்து பார்த்து உணர்ந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு பெண். சிம்ம ராசியை திருமணம் செய்த ஒரு பெண். ஆமாம், நீ பாருங்க, அவர் ஆண் சிங்கங்கிறதுனால நீங்கள் பெண் சிங்கமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ குறிப்பாக ஜாதக ரீதியாகவே சொல்கிறேனே, என் சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கு எந்தெந்த ராசி பெண்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன பலன்கள் வரும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ சிம்ம ராசி ஆண் இருக்காருன்னா ஒரு மேசராசி பெண்ணை கல்யாணம் பண்ணால் 80% அந்த மேசராசி பெண் அவரோட நிம்மதியாக வாழ முடியும். ஒரு 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 சிறந்த பொருத்தம் அப்படின்னே சொல்லலாம். மேசராசி பெண் சிம்ம ராசியில் பிறந்த ஆணோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சிம்மராசி ஆண்களுக்கு கவர்ந்திழுக்கக்கூடிய ஆளுமை இருக்குது. அது மேசராசி பெண்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தி தரும் வகையிலான ஒரு நல்ல விஷயமா தான் மேரேஜுங்கிறது இருக்கும், கல்யாண வாழ்க்கைங்கிறது இருக்கும். மேசராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாக யார் உதவியுமே இல்லாமல் வாழக்கூடிய வகையில் இருப்பாங்க. அப்போது சிம்மராசி பெண்ணை ஈஸியாக அவருக்கு பிடிக்கும், வாழலாம். 80% சொல்லியிருக்கேன். இப்போ 20% என்ன, தடால் புடால் அடி தடி சண்டை உத வெட்டு குத்து பிரச்சனை பஞ்சாயத்து கோபம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் சிம்மராசிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ராசி நட்சத்திரம் இன்னும் நான் ஏன் அந்த 70% 80% மார்க் சொல்கிறேன்னா இன்னமும் நிறைய இருக்குது. நம்ம ராசியை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் பேசும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ரொம்ப அதிகம் பேச ஆரம்பித்தாக்க பேச வந்த தலைப்பு விட்டு வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும். சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் ரிஷபராசியில் பிறந்த பெண்ணும் ஒற்றுமையாக போகணும் அப்படின்னா 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த குடும்பம் வாழும், இல்லைன்னா வாழாது. 70 மார்க்கு தான், 70% தான். ரிஷபராசியில் பிறந்த பெண்ணினுடைய மெல்லிய காதல், அவங்க அதிகமான காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் சிம்மராசிக்காரர் என்ன பண்ணுவார், அதிகமான காதலை வெளிப்படுத்த நினைப்பார். ரிஷபராசி பெண் மெல்லிய காதலை தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ அதை சிம்மராசி ஆண் சகிச்சுக்க பழகினாத்தான் சரியாக வரும். சிம்மராசி ஆண்கள் தற்பெருமை தம்பட்டங்கள் அதிகமாக இருக்கும் அவருக்கு. அதை ரிஷபராசி பெண் தந்திரபூர்வமாக கையாண்டு அதை சகிச்சுக்கணும். அப்போ சகிச்சுக்கலை அப்படின்னா அங்கே பிரச்சனை உண்டாகி டைவர்ஸுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாம். சிம்மராசியில் பிறந்த ஆணும் மிதுன ராசி பெண்ணும் இணையலாமே. கொஞ்சம் 2 பேருக்கு நட்பு இருக்கும். 2 பேருமே காதல் ராசின்னு சொல்லுவோம். மிதுன ராசி பெண்ணும் நல்ல ஒரு காதலில் சிறப்பாக விளங்கக்கூடியவர்கள், ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான். 2 பேருமே பெருந்தன்மையாக பழகக்கூடியவங்க தான், நகைச்சுவை உணர்வோடு பேசி பழகக்கூடிய நபர்கள் தான். ஒரு 80% 2 பேருக்குமே பொருந்தி போகும். பிரச்சனை வருமானா அதான் 100% இல்லை, பிரச்சனை வரதான் செய்யும், இடையில வரும், ஆனால் பிரிஞ்சிடாது. ஒரு கடகராசி பெண்ணா கல்யாணம் பண்ணலாமா? சிம்ம ராசியில் பிறந்த ஆண் தன் மனைவிய தாய்ப்பாசத்தை எதிர்பார்க்கிறவர்னு சொன்னா, கடகராசி பெண்ணு யாருக்குமே தாய்ப்பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால இவங்க ஜோடி சேர்றது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட மார்க் இதில் அதிகம், 90 மார்க். அதாவது அன்பை முழுக்க முழுக்க வழங்கக்கூடிய பொருத்தமான ஜோடியாக அந்த கடகராசியில் பிறந்த பெண் ஒரு சிம்மராசி ஆணுக்கு இருப்பாங்க. கடகராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே தாய்ப்பாச அரவணைப்பு அவங்களுக்கு இருக்கும். இது சிம்மராசி ஆண்களுக்கு டைரக்டாக பொருந்தும். அப்போது அந்த பெண்கள் அதாவது கடகராசியில் பிறந்த பெண்கள் சிம்மராசி ஆணுக்கு மிகச்சிறந்த ஒரு விசுவாசியாக முழு பாதுகாப்பு தரக்கூடியவராக இருப்பாங்க. இதுக்கும் 90 மார்க் தான் கொடுத்துருக்கேன், 10 மார்க் கொடுக்கல. ஏன்னா 10% அங்கங்கே முன்ன பின்ன இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ராசி பொருத்தம் மட்டும்தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், மற்ற பொருத்தங்கள் முழுசாக பார்க்கல. சிம்மராசி ஆணுக்கு சிம்மராசி பெண்ணா கல்யாணம் பண்ணலாமா? முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. மார்க்காக பார்த்தோம்னா 60 மார்க்கு தான். ஏன்னா 2 பேருக்கு சிம்மராசி ஆண் சிம்மராசி பெண்ணா கல்யாணம் வச்சா இது எதை நோக்கி போகும்னே தெரியாது, கணிக்கவே முடியாது. 2 பேருக்கும் நட்பும் உண்டாகலாம், கருத்து வேறுபாடும் உண்டாகலாம். நட்பு உண்டாகி உச்சக்கட்டமாக வாழலாம், சண்டையும் உச்சக்கட்டமாக போய் பிரிஞ்சு போகலாம். இப்போ டிரைவர் சீட்டு பஸ்ஸில் 1, அந்த ஒரே டிரைவர் சீட்டில் 2 பேரும் உட்கார வேணா என்ன ஆகும்? அந்த பஸ் எப்படி நகரும், அந்த கார் எப்படி போகும்? அப்போ ஒரே ராசிக்காரர்களுடைய இருவர் சேர்ந்து ஒன்றாக திருமண வாழ்க்கையை துவங்குகிறார்கள் என்றால் அது எப்படி போகும்னு அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. நிறைய நேரங்களில் தோல்வியில் முடிவதற்கான காரணங்கள், தோல்வியில் முடிவதற்கான காரணம் கூடி வந்துடும். அதையும் மீறி ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தெய்வாம்சம் தான், தெய்வ ஆச்சரியம் தான். அப்படி யாராவது வாழ்ந்தாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ராசியில் உள்ளவர்கள் ஒத்துமையாக வாழ்ந்தால் நேராக வீட்டுக்கு வரேன், உங்களை பேட்டி எடுக்கிறேன், உங்கள் ஜாதகத்தை உங்கள் கண்ணு முன்னாடியே நேரடியாக பார்க்குறேன். எந்த வகையிலான ஆச்சரிய தம்பதியர் நீங்கள் அப்படிங்கிறத
யூடியூப்பில் நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். சில ஜாதகங்கள் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அத்திப்புத்த மாதிரி எங்கேயாவது நடக்கிறது தான். இப்போ சிம்மராசி ஆண்கள் 100க்கு எத்தனை மார்க் அப்படின்னு மார்க்கு கொடுங்க. மற்றவர்கள் சிம்மராசியால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்போ நான் சொன்ன கருத்துக்களுக்கு உட்பட்டு என்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நான் பார்க்குறேன். கமெண்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். உங்களுக்கும் எனக்குமான கம்யூனிகேஷனே இந்த கமெண்ட்ஸ் தான். இப்போ ஜாதகம் உண்மையாக பொய்யான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 12 வீடியோ 12 ராசிக்கும் பொது பலன் கொடுத்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்து எல்லாமே கமெண்ட் பண்ணுறாங்க. 100% நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கள் உருவாக்க என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சிம்மராசி ஆண்கள் நல்லவரா கெட்டவரா? சிம்மராசி ஆனால் சில பேர் கெட்டவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது பெரும்பாலும் நல்ல குணங்கள் தான் இருக்குது, நல்லவராக தான் இருக்கார். அப்போ அவருடைய நல்ல குணங்களே சில நபர்களுக்கு எப்பயாவது கெட்டதாக தெரியுது. அது எந்தெந்த வகையிலங்கிறத விளக்கம் சொல்கிற வீடியோ தான் இது. அதனால் கமெண்ட்ஸ் கொடுங்க. மார்ச் 1லேருந்து 8 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது, கலந்துக்கங்க. நவம்பர் 2லேருந்து நவம்பர் 7 நேரடியாக ஒரு பயிற்சி வச்சுருக்கோம். 2024 அற்புதமான பயிற்சி, கந்த சஷ்டி 6 நாள் உண்ணாவிரத பயிற்சி, கலந்துக்கங்க. சிம்மராசி ஆண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். முழுவதுமாக அவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதே போல் சிம்மராசி ஆணை யாராவது காதலிக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்த பிறகு காதலிக்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு செய்யுங்கள். இது பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகள் ஒரு ராசியிலும் பிறந்த குழந்தைகள் எப்படி வீட்டிலே இருப்பார்கள் அப்படின்னு பெற்றவர் விழிப்புணர்வுக்காக வீடியோக்கள் தரப்போகிறேன். அது குழந்தைகளும் பார்க்கலாம், பெற்றோரும் பார்க்கலாம். அப்படி வீடியோக்கள் தரப்போகிறேன். இந்த 12 ராசியும் முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்கள்.